வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வந்து காளான் பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து 1 கிலோ அளவுக்கான ரேஷியோ இது. இதில் வந்து 100 ml எண்ணெய் 100 ml வந்து 50 ml எண்ணெயும் 50 ml நெய்யும் சேர்த்து வச்சுருக்கேன். நான் காஞ்ச பிறகு ஒரு பிரியாணி இலை 3 ஏலக்காய் 3 பட்டை கிராம்பு ஒரு சாப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு கரிஞ்சி போகக்கூடாது, மிதமான தீயில் வதங்கின பிறகு 3 வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு சும்மா கொஞ்சமாக நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி வந்து இது நாட்டு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பெங்களூர் தக்காளின்னா இன்னும் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா புளிப்பாக இருக்குன்றதுனால நான் ஒரு 5 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா தக்காளி எல்லாம் வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா மசாலாவில் ஒன்றா சேர்ந்து வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் புதினாவும் கொத்தமல்லியும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா இந்த மசாலாவில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 1.5 மிளகாத்தூள் ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாத்தூள் சேர்த்துறப்ப பார்த்து சேர்த்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு ரொம்ப நேரம் கூடாது. இது நம்ம ரெடி பண்ணுறப்போ ஊற வச்சோம்னா நம்ம பிரியாணி சேர்த்து கரெக்டாக இருக்கும். 20 நிமிஷம் ஊறினா போதும், அதுக்கு மேலே ஊறக்கூடாது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற காளான் வந்து இதில் சேர்த்துக்கலாம். காளான் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் வந்து ரொம்ப நேரம் இது வதக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலாலாம் சேர்ந்து வர அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ வந்து நான் ஒரு கிலோ அரிசி இதில் வந்து நான் 1க்கு 2 தண்ணி ஊற்றணும். ஆனால் 1.5 ஊற்றினா போதும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். 1.5 லிட்டர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 லெமன் வந்து நல்லா புளிஞ்சு அதை சாறு விட்டுக்கணும். கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு முறை செக் பண்ணிக்கணும். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வடிகட்டி வச்சுருக்கிற அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பிரியாணி வந்து நல்லா கொதித்து வரட்டும். அரிசியும் தண்ணியும் ஒன்றா வந்த பிறகு நம்ம வந்து எல்லா ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தம்மிலே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆவி வெளியே போகாத மாதிரி நல்லா கவர் பண்ணி நல்லா வச்சுருக்கணும். பாருங்கள், எல்லாம் அரிசியும் தண்ணி ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் அப்படியே நம்ம 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே நம்ம தம்மிலே வச்சா அரிசி நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம செஞ்ச காளான் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.